ரோஜா வளர்ப்பில் பல தகவல்கள் நாம் என்னோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு நாம் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. ஒவ்வொரு முறையுமே என்ன உரம் கொடுக்கலான்னு யோசிப்போம். தொடர்ந்து நாம் மண்புழு உரம், கம்போஸ்ட் இப்படி பல உரங்களை கொடுத்துட்ருப்போம். இப்படி கொடுக்குற நேரத்தில் அடிக்கடி நீர் உரங்களையும் கொடுக்கணுங்க. நீர் உரங்களை கொடுக்கும் பொழுது நீரோடு சேர்ந்த ஒரு சத்தான உரமும் செடிக்கு போய் சேருது. அந்த சூழ்நிலையில் உடனே அந்த உரத்தை வேர்கள் எடுத்துக்கிட்டு குயிக்காக அதற்கான ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துரும். அப்படி அடிக்கடி நாம் நீர் உரங்களை கொடுக்கலாம். என்னோடய சேனலில் நிறைய நீர் உரங்கள் வீடியோ இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் வேணும்னா சொல்லுங்கள், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த உரம் தாங்க நாம் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். நீருடன் கலர்ந்த உரம், மிகவும் சத்து வாய்ந்த, ரோஜா செடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இந்த உரம் இருக்கும். இந்த நீர் உரமானது மீனமிலம் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர். அதனால் உடனே வேரானது வளர்ச்சியை தூண்டப்பட்டு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், பசுமை இருக்கும், பூக்களும் மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிடும். இப்படி குயிக்கான ரிசல்ட் எதில் கிடைக்கும்னா நமக்கு மீன் அமிலத்தில் தான் கிடைக்கும். இந்த மீன் அமிலம் செய்வதற்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ரொம்ப எளிது, ஆர்கானிக் உரமாகவும் இருக்கும், அதே சமயம் செய்வதற்கும் மிக எளிமையான உரம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பாக்ஸில் நாங்கள் போட்டு வச்சுருக்குறோம். இப்படி நீங்களும் போட்டு வச்சிங்கன்னா அடிக்கடி நாம் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை கூட இதை பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml கலந்து நீங்கள் செடிக்கும் ஊற்றி விடலாம், செடிக்கு மேலேயும் தெளித்து விடலாம். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இன்றைக்கு நான் கொடுத்த நீர் உரத்தால் என்ன முன்னேற்றம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக ஒரு நல்ல பசுமையான இலைகள் வர ஆரம்பிக்கும், பூச்சி தாக்குதலும் குறையும், நல்ல பூக்கள் பெரிய அளவில் கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு உரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். செய்ய தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய லிங்க்கை பாருங்கள், ரொம்ப எளிதாக இருக்கும். இன்று நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இப்படி டிஃப்ரெண்ட்டான ரோஜாக்களை நீங்களும் வாங்கி வளர்க்கலாம். இதெல்லாமே நீர் உரங்கள் அதிகமாக கொடுத்ததுனால தான் இப்படி ஒரு அழகான ரிசல்ட் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு அதிக பூக்களை பெறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.